பெரிய பாக்கியம் என்னென்னா நேற்று ராத்திரி அவங்கள பார்த்து என்னால் பேச முடியாது. அவங்க ரொம்ப அன்போடு என்கிட்ட பேசினாங்க. தேங்க்யூ பப்பி வந்ததுக்குன்னாங்க. ஏன்க்கா தேங்க்யூ சொல்கிறீங்க, நான் தானே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னேன். ஏன்னா அவ்வளோ சின்ன பிள்ளைலேருந்து என்னை வந்து அவங்க குழந்த மாதிரியே பார்த்துருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸு. அண்டு அவங்க ரொம்ப சிரமப்படாமல் நல்லபடியாக போனது எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு பூர்ண ஆயுசு, ஒரு 94 வயசுங்கிறது வந்து ஒரு விமனுக்கு வந்து ஒரு பூர்ண ஆயுசு. அண்ட் அவங்களுக்கு வந்து நாசர் சார் சொன்னார், இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ஸ்டேட் ஆனரும் வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போன்னு. அவங்களுடைய கடைசி பொண்ணான சச்சி அவங்க தான் வந்து ஹாஸ்பிட்டலில் கூடவே இருந்தாங்க, எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பெரிய பொண்ணு வந்து யக்ஞபிரபான் பேர், வைஷ்ணவி வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவங்களுடைய பேத்தி, அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிரியமான ஒரு பேத்தி. அதே மாதிரி அவங்க பெரிய மகன் தம்புன்னு சொல்லிட்டு அவரும் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு. ஸோ எல்லாருமே இங்கே இருக்காங்க இப்போ அம்மா வந்து நல்லபடியாக வழி அனுப்புறதுக்கு. ஸோ அரசு தரப்பில் கேட்டிருக்காங்களா இந்த மரியாதை கொடுக்குறதுக்கு? இவங்க ஃபேமிலி சைட்லேருந்து கேட்கல. ஆனால் நாசர் சார் வந்து நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன்மா, நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு இவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்களா, அதாவது கடைசி மகளான சச்சிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த திரை பிரபலங்கள் பாரதிராஜா சார், பாக்யராஜ் சார், அதே மாதிரி ஜானகி அம்மா உள்ளிட்டவங்களாம் போயிட்டுருக்காங்க. இப்போ இவங்க மறைவும் வந்துட்டு திரையுலகத்தை வந்து கவலையில் ஆழ்த்திருக்கு. எப்படி பார்க்க? எனக்கு இவங்க ரொம்ப க்ளோஸ் சார், ரொம்ப ரொம்ப க்ளோஸ். எனக்கு வந்து எந்த அளவுக்கு என் தாயை நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் வந்து சௌகரமாக நேசிக்கிறேன். கண்டிப்பாக அவங்க போனது வந்து ரொம்ப பெரிய ஒரு துக்கமான விஷயந்தான். அண்டு இதெல்லாம் ஒரு சகாப்தம் சார். இனிமேல் ஒரு சிவாஜி அங்கிளோ, சாவித்திரிமாவோ, ஒரு மக்கள் திலகமோ, இல்லை ஒரு புரட்சி தலைவியோ, சௌகாரம்மா, இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து அம்மா வந்தாலே லொக்கேஷன்லேயே ஒரு டெரர் மாதிரி இருப்பாங்க. அம்மாவை எல்லாருமே வந்து ரொம்ப மதிப்பாங்க. எல்லாருமே வந்து அவங்க மேலே ஒரு மரியாதை இருந்தால் சௌகார அம்மான்னு சொல்லுவாங்க. யாருமே அவங்கள வந்து பேர் சொல்லி வந்து கூப்பிட்டு நாங்கள்லாம் பார்த்ததே கிடையாது. கடைசி வரைக்கும் ராணி மாதிரி அவங்க தைரியமாக வந்து பெங்களூரில் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க நான் ரெகுலராக ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட பேசுவேன். எனக்கு கடைசியில் மாலை நான் அவங்க மேலே போட்டது வந்து என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். நாளைக்கு முதல்வர் எதுவும் வராரா? அஞ்சலி செலுத்த, மரியாதை செலுத்த வராரா? எனக்கு அது சரியா, எனக்கு இன்னும் தகவல் வரல. கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த ஏசி அவங்கள தான் கேட்கணும். கண்டிப்பாக வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக வரணும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சகாப்தம் இவங்க. ஸோ இவங்க கூட வந்து நடித்தது இல்லை நடிக்காமல் இருக்கிறவங்க கூட இவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். இல்லைம்மா, நைட்டு வந்து அவங்க கொஞ்சம் பெயினில் இருந்தாங்க. அப்போ எனக்கு நான் வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க, உள்ளே வந்து அலோவ் பண்ணாங்க. அவங்க கடைசி மகளான சச்சி வந்து ரொம்ப பெரிய மனசு பண்ணி பரவாயில்ல வாங்கன்னு என்னை உள்ளே கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா அவங்க இருந்தது சிசியு, உள்ளே விடாமல் கூட இருந்திருக்கலாம். வா பரவாயில்ல, வா பப்பி, உனக்கு தான் அம்மா ரொம்ப பிடிக்குமென்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. நான் போய் அம்மா கையை பிடிச்சி, அம்மா நான் வந்திருக்கேன்னு அப்படியே பார்த்தாங்க. தேங்க்யூ பப்பி, தேங்க்யூ, நாங்கள் எனக்கேம்மா தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு நான் அங்கேயே அழுதுட்டேன் நான். ஸோ அதுக்கு மேலே நாங்கள் அங்கே இருந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஏன்னா அவங்க கொஞ்சம் பெயினில் இருந்தாங்க. ஸோ அதுக்கு மேலே நான் ரொம்ப நேரம் அங்கே நிற்கல. ஆனால் நைட்டு பூரா அங்கே தான் இருந்தேன், ரொம்ப நேரம் அங்கே தான் இருந்தேன்.